அர்ஜுன் ரீனா கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? நீ கவலைப்படாத, நான் மறுபடியும் உன்னை லவ் பண்ண சொல்லியோ நம்ம மறுபடியும் ஒன்னா சேருவோமான்னு கேட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேனும் ரீனா அர்ஜுனுக்கு ப்ரப்போஸ் பண்ற மாதிரியும் ஃபைனலா அர்ஜுன் கூட சண்டை போட்டு அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரியான விஷயங்களும் இன்னும் ரீனாவுக்கு கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப தாத்தா தான் காஃபியோட வந்து அவளை எழுப்பி விட்டு சில சமயம் கெட்ட கனவெல்லாம் வர்றது நல்ல விஷயம்தான். அப்பதான் நம்ம வாழ்க்கை எவ்வளவு சீரா இருக்குன்னு நமக்கு புரியும்னு பாடம் எடுக்க ரீனா முறைச்சு பார்த்ததா ஆஃப் ஆகி காஃபியை கொடுத்துட்டு போறாரு. அப்புறம் ரீனாவும் ராக்கிக்கு கால் பண்ண அவளோட நம்பரை பார்த்ததுமே கட்டிலுக்கடியில வேகமா வந்து ஒளிஞ்சுக்கிட்டு சீக்கிரட்டா அவ கூட பேசுறத பார்த்தா ராக்கி கூட இன்னும் கான்டாக்ட்ல தான் இருக்கா போல. ரீனாவும் நான் எங்க இருக்கேன் என்ன பண்றேன்னு யாருக்கிட்டையாவது சொன்னையான்னு கேட்க, இல்ல நீ தானே நம்ம 2 பேரும் பேசுறது சீக்கிரட்டா இருக்கணும்னு சொன்ன, அதனால நான் யார்கிட்டயும் சொல்லலப்பா. சரி நீ எதுக்கு இப்ப கால் பண்ணேன்னு சொல்லு. இல்லடா காலையிலே ஒரு கெட்ட கனவு, அதான் அங்க எல்லாமே ஓகேவா இருக்கான்னு கேட்டேன்னு அர்ஜுனை பத்தி விசாரிக்க, அவருக்கு என்ன ஜாலியா புது கேர்ள் ஃப்ரெண்டோட பார்ட்டி பண்ணி சுத்திக்கிட்டு இருக்காரு. பொண்ணோட பேரு கூட மதுன்னு சொன்னதும் ரீனா கொஞ்சம் அப்செட் ஆனாலும் அதை வெளியே காட்டிக்காம சரி ரதி எப்படி இருக்காங்கன்னு கேக்குறா. வீடு விட்டா ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் விட்டா வீடுன்னு அவங்க வாட்டுக்கு இருக்காங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா தெரியுது. நீ ஒரு தடவை அவங்க கூட பேசி பார்க்கலாம்ல. டேய் நான் எதுக்கு அவங்க கூட பேசணும்? எனக்கு அவங்க கூட பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்ப சரி அதெல்லாம் விடு. ரதி மேம் அர்ஜுனெல்லாம் கனவுல வர்ற மாதிரி நான் என்னைக்காவது உன் கனவுல வந்திருக்கானான்னு கேட்க, இப்ப நீ என் கனவுல வர்றதுதான் முக்கியமா, ஒழுங்கா போனை வைடான்னு காலை கட் பண்றா. இங்க மது கிளாஸ்ல அர்ஜுன் இல்லைன்னதும் ஒவ்வொரு இடமா அவனை தேடி பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் குமாரண்ணன் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட அர்ஜுனை பாத்தீங்களான்னு கேட்க, அர்ஜுன் இந்த பக்கத்துல இருந்து இல்லைன்னு சொல்லுங்கன்னு செய்கை காட்டினதும் அவரும் தெரியலையேம்மா நான் இன்னைக்கு அவரை பார்க்கவே இல்லையேன்னு அர்ஜுனை பார்த்தே பேசிக்கிட்டு இருக்க. அவன் இங்கேதான் இருக்கான்றத கண்டுபிடிச்சிட்டா. அப்படியே அர்ஜுன் கிட்ட வந்து ஏன் என்ன பார்த்து ஒளியிறேன்னு கேட்டா, யாரும் உன்னை பார்த்து ஒளிஞ்சது, நானே இப்பதான் வந்தேன். சரி அப்ப வா உட்காந்து பேசலாம்னு. நான் தானே உன்னை கிஸ் பண்ணேன், நியாயப்படி நான் தான் பயப்படணும், நீ ஏன்டா பயப்படுற, உனக்கு என்னதான்டா பிரச்சனைன்னு கேக்குறா. அர்ஜுனும் எனக்கு ஒரு பாஸ்ட் இருக்குன்னு சொன்னா. என்னடா பாஸ்டெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு இருக்க, நான் உன்னை லவ் பண்றேன், அதுக்காக இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு இல்ல, நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கலாம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், டீல் ஓகேவான்னு கேட்க, அர்ஜுன் அதெல்லாம் வேணாம்னு சொல்லுவான்னு பார்த்தா ஓகே சொல்லிட்டான். இதனால மதுவை ரொம்ப ஹாப்பி ஆகுறா. இங்க அசோக் மானசாவுக்கு கால் பண்ணி, இப்பதான் நான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், இந்த ஹாஸ்பிட்டலை ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தானே உள்ள வந்தீங்க. போன குவார்ட்டர்ல நமக்கு வந்த இன்கம்மை விட எக்ஸ்பென்சஸ் 3 மடங்கு அதிகமா இருக்கு. உன்னை சிஇஓ ஆக்குனதே இந்த ஹாஸ்பிட்டலை ஒரு மணி மேக்கிங் மிஷினா மாத்துறதுக்கு தான். அதெல்லாம் மறந்துட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, நீங்க நினைக்கிற மாதிரி இதை உடனே பண்ண முடியாது. இந்த ஹாஸ்பிட்டல்ல என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. இங்க வர்றவங்க எல்லாருமே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துகிட்டு இருக்காங்க. இந்த கதையெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. இன்னும் 6 மாசத்துல இந்த ஹாஸ்பிட்டல் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள வரணும். அப்படி இல்லைன்னா உங்க இடத்துல வேற சிஇஓ உட்கார்ற மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். அப்புறம் மானசாவும் ராகவையும் அமலாவையும் கூப்பிட்டு அந்த 3 பேஷண்ட் டெத்தை பத்தி எதுவும் கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்க, நாங்க இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால பழைய ரெக்கார்ட்ஸை வச்சு எங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது நடந்தாதான் சொல்ல முடியும். சரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சின்ன விஷயமா இருந்தா கூட எனக்கு அப்டேட் பண்ணணும்னு சொல்ல, அவங்களும் கண்டிப்பா பண்றோம்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க ரதி சீஃப் டாக்டரை பார்க்க வர, இவ தான் என் பொண்ணு ஹரிணின்னு அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவளும் ரதி கிட்ட அம்மா கொஞ்சம் டேப்லெட் போடுறாங்களான்னு நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ரதியும் நீங்க இவ்வளவு பிஸியா இருந்தும் குழந்தைங்களோட பழகுறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு அவங்களும் நான் ஹாஸ்பிட்டலுக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குறனோ அதே அளவு நேரத்தை குழந்தைங்களுக்கும் ஒதுக்கிடுவேன், எனக்கு அது ஒரு பிரச்சனையா எப்பவுமே இருந்தது இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பிரெக்னன்ட் லேடியும் ட்ரக் அபியூஸ் கேஸும் வந்திருக்கு. இந்த 2 கேஸையுமே நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னா, இதுக்கு மனசை என்ன சொல்லுவான்னு தெரியல. நான் இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர்ன்றதை மறந்துட வேணாம், நீங்க ஆராதனாவோட ஹெல்ப்போட அந்த கேஸை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, ஒரு ஃபேமிலியோட முக்கியமான ஸ்ட்ரென்த்தே அம்மா தான், அதனால ஓவர் திங்க் பண்ணாம உங்க பொண்ணோட நீங்களா இருங்க, எல்லாமே தானா மாறிடும்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. அப்புறம் ரதி பேஷண்ட்டை பார்க்க வந்து ரிப்போர்ட்டை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு பேஷண்ட்டையும் செக் பண்ணி பார்த்து டெஸ்ட் எடுத்து என்ன ட்ரக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அடுத்து ராக்கியை கூப்பிட்டு அடுத்த பேஷண்ட்டையும் வந்து பார்த்து குழந்தை ரொம்ப நார்மலா இருக்கு, டெலிவரிக்கு ரெடின்னு சொல்ல, டெலிவரி எப்போ ஆகும்னு கேட்டா பெயின் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ராக்கி அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு இவர் தான் இனிமேல் உங்களை பார்த்துக்க போறாருன்னு சொன்னதும் ராக்கி இதை கேட்டு ஷாக் ஆகுறான். அப்புறம் வெளியே வந்ததுமே என்னையும் எதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர்னு சொன்னீங்கன்னு கேட்க, அதுல என்ன உனக்கு சந்தேகம், நான் சும்மாலாம் யாருக்கும் ஒரு பேஷண்ட் அசைன் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ தான் அவங்கள பாத்துக்கணும்னு சொல்ல, கண்டிப்பா நல்லா பாத்துக்குவேன்னு ராக்கி ரொம்பவே சந்தோஷப்படுறான். இங்க வீட்ல திவி யாருக்கும் தெரியாம பஸ்ல இருந்து காசு எடுத்துக்கிட்டு இருக்கத தாத்தா பார்த்தும் கூட அவளை எதுவுமே சொல்லாம டோரை லாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.